ஓயில் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி. Healthy food, healthy living. Download today from Google Play Store. ஓயில் online app, trusted by more than 10,000 families. ராகுல் காந்தி கேட்டார், அப்போ ட்ரம்ப் வந்து ஒரு பொய்யர்னு சொல்லு, ட்ரம்ப் இஸ் லயர்னு டிக்ளேர் பண்ணி பார்லிமெண்ட்ல. பதில் இல்லை. ரொம்ப பேசுகிற போது எந்திரிச்சு வெளியே போயிட்டு முதலாளி பார்த்துக்கிட்டு இருந்தார். ஓஹோ, நான் இல்லவே இல்லை, பார்லிமெண்ட்டை கூட சொல்ல மாட்டியா, ரைட்டு அப்படின்ட்டு. ஒவ்வொரு மோடியும் அமித்ஷாவும் செய்கிற ஒவ்வொரு இதுக்கும் தண்டனை மக்களுக்கு வழங்கப்படுகிறது. பாகிஸ்தான் தீவிரவாதி தாக்குதல் 1 மணி நேரத்துக்கு முன்பாக எங்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். அதன் பிறகுதான் பாகிஸ்தான் தாக்குச்சுங்கிறதுக்காக சொல்கிறதுக்காக ஆதாரத்தை கொடுக்குறாங்க. அடுத்த அப்படி கேட்டாங்க, அப்போ உலகத்தில் எங்கே போச்சு? 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களை 10 நாடுகளுக்கு அனுப்புறீங்க, எத்தனையோ நாடுகளுக்கு அனுப்பிச்சு. யாராவது ஒருத்தர் இந்தியா செஞ்சது ரைட்டுன்னு சொன்னாங்க? பாகிஸ்தான் ஆதரித்து சைனா சொல்லுது, இன்னொரு நாடு சொல்லுது, 2 நாடு சொல்லுது, அவங்களுக்கு உதவி செய்யுது. நீ தீவிரவாத தாக்குதல் நடந்த 3வது நாடு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் IMF 40 நாடுகள் சேர்ந்து அமெரிக்காவில் இருக்கிற துணை ஜனாதிபதி தெரியுது தீவிரவாத தாக்குதல் நடக்க போகுது. இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் அந்த நேரத்தில் அரேபியாவில் சுற்றுப்பயணம் போயிட்டு. ஆக என்ன அர்த்தம்? உனக்கு இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல, அதான் அர்த்தம். அதுக்கு அமெரிக்காவில் இருக்கிற துணை ஜனாதிபதி தெரிஞ்சு உன் நாட்டில் தாக்குதல் நடக்கும் போது நீ அரேபியாவில் ஜாலியாக உட்காந்து மோடி அமித்ஷா பண்ண தவறுக்கு தண்டனை அனுப்பிப்பது இந்திய தொழிலதிபர். இதுதாங்க எமர்ஜென்சி டைமில் நடந்தது. அவசர நிலை ஏன் வித்ட்ரா பண்ணாங்க? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜன். வணக்கம் சார். சார், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார். இந்தியாவின் இறக்குமதிக்கு 25% வரியை விதிச்சிருக்கிறார். அதற்கு முன்னதாக பார்லிமெண்ட்டில் ஒரு செஷன் நடக்குது. அந்த செஷனில் பஹல்காம் தாக்குதல்களை பற்றிய விவாதங்கள் நடக்குது. அந்த விவாதத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் போரை நிறுத்தினார்னு சொல்லிட்டு இருக்காரு. அதற்கு நீங்கள் எதிர்ப்பே தெரிவிக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. ஆனால் பாஜக தரப்புலேருந்து பிரதமர் மோடியோ அமித்ஷா அவர்களோ இல்லை யாருமே இந்த மாதிரி ட்ரம்ப்போடைய பேரே குறிப்பிடாமல் தான் பேசுகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இப்படி ஒரு சம்பவம் இது நடந்ததுக்கு உடனேயே அங்கே ஒரு ரியாக்ஷன் அப்படின்னும் போது எப்படி பார்க்குறீங்க? முதலாளியை பகைச்சக்கூடாது. யார் முதலாளி தெரியாது. பகைச்சிக்கிட்டுனா இப்படி தான் ஆகும். ராகுல் காந்தி கிளைனாக கேட்டார். மற்ற உறுப்பினர் ராஜா கூட கேட்டார். 23 தடவை ட்ரம்ப் நான் தான் போரை நிறுத்தினேன்னு சொல்கிறாரு, நீ இல்லைங்கிற. ராகுல் காந்தி கேட்டார், அப்போ ட்ரம்ப் ஒரு பொய்யர்னு சொல்லு, ட்ரம்ப் இஸ் லயர்னு டிக்ளேர் பண்ணி பார்லிமெண்ட்ல. பதில் இல்லை. ரொம்ப பேசுகிற போது எந்திரிச்சு வெளியே போயிட்டுருக்காரு. முதலாளி பார்த்துக்கிட்டு இருந்தார். ஓஹோ, நான் இல்லவே இல்லை, பார்லிமெண்ட்டை கூட சொல்ல மாட்டியா, ரைட்டு அப்படின்ட்டு. ஒவ்வொரு மோடியும் அமித்ஷாவும் செய்கிற ஒவ்வொரு இதுக்கும் தண்டனை மக்களுக்கு வழங்கப்படுகிறது. பகல்காம் தீவிரவாத தாக்குதல் எதுக்காக நடந்ததுன்னு உலகத்துக்கே தெரியும். மாட்டிக்கிட்ட நேற்று போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. ஒரு கேள்விக்கு பதில் இல்லை. வாட்சன்ற துணை ஜனாதிபதி என்கிட்ட பேசின போது எச்சரிக்கை கொடுக்குறார். பாகிஸ்தான் தாக்குதல், அதாவது பாகிஸ்தான் தீவிரவாதி தாக்குதலுக்கு ஆதாரம் கொடுக்குறாங்களாம். வாட்சன் பாகிஸ்தான் தீவிரவாதி தாக்குதல் 1 மணி நேரத்துக்கு முன்பாக எங்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். அதன் பிறகுதான் பாகிஸ்தான் தாக்குச்சுங்கிறதுக்காக சொல்கிறதுக்காக ஆதாரத்தை கொடுக்குறாங்க. அடுத்த அப்படி கேட்டாங்க, அப்போ உலகத்தில் எங்கே போச்சு? அமெரிக்காவில் இருந்து பாகிஸ்தான் வருதுங்கிறத சொல்கிறாங்கன்னா பக்கத்துலேயே இருக்கிற உலகத்தில் என்ன படிச்சுன்னு கேட்டாங்க. அப்போ தான் தெரிஞ்சு மாட்டிக்கிட்டோம். அமித்ஷா பிடிச்சாங்க, பதில் வரல. நீ தானே சொன்னேன் காஷ்மீரில் அமைதியை திரும்பி நம்பி தானே போனாங்க. கனிமொழி கேட்டாங்க, பதில் இல்லை. ட்ரம்ப்பை நீ என்னத்துக்கு இது பண்ண? ஏன்னா ட்ரம்ப் என்ன சொன்னார்? வர்த்தகத்தை நிறுத்தி விடுவேன்னார். உங்கள் வர்த்தகம் என் வர்த்தகத்தை நிறுத்துவாங்க. நம்ம 2 பேரும் பீடா பொடி கடை வச்சுக்கிற கடை இதை நிறுத்துவாங்க. ஏதோ ஒரு பெரிய இடத்துல கை வச்சுருக்க, அந்த பெரிய இடம் எதுன்னு உலகத்துக்கே தெரியும். அங்கே கை வச்ச உடனே இருந்தாலும் சொல்லிவிட்டாதே ஒரு நிறுத்தியா அப்படின்ட்டார். முதலாளிக்கு மேலே இருக்கிற இன்னொரு முதலாளி 2 பேரும் இது பண்ணால் தான் அந்த தீவிரவாத தாக்குதல் நின்று போச்சு, பேக் ஃபயர் ஆகி போச்சு. இவ்வளோ பேசுகிறாங்களே பகல்காம் பாகிஸ்தானை நொறுக்கி விட்டோம், தீர்த்து விட்டோம். இது 16 இடங்களில் தீவிரவாத முகாம்களை அழித்து விட்டோம். பாகிஸ்தான் ஒன்று சட்டையே பண்ணலையே. அவ்வளோ அழிஞ்சிருந்தா அவன் ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டான். 64ஆம் வருஷத்தில் நடந்த பாகிஸ்தான் யுத்தத்தில் கராச்சி வரலும் பிடிச்சிட்டாங்க. கராச்சியில் பிடிச்சிட்டு கராச்சி போலீஸ் ஸ்டேஷனில் இந்திய கொடி பறக்குது. அப்புறம் தான் பாகிஸ்தான் அக்செப்ட் பண்ணிடுச்சு. அவங்க தோற்று போயிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு தான் ரஷ்யாவில் போய் பேசும்போது லால் பகதூர் சாஸ்திரி இறந்து போடும். அந்த டைமில் தான் இறந்து போடும். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீ பிடிச்ச பகுதி நீ திரும்பி போயிடு, நம்ம சமாதானம் போயிடலாங்கிறத ஒப்பந்தம். அது மாதிரி ஏதாவது ஒரு ஆதாரத்தை நீ காட்டியா? 16 இடங்களில் தீவிரவாத முகாம்கள் அடிக்கப்பட்டன.
அப்படின்னு சொல்லிவிட்டு பார்லிமெண்ட் நடக்கும்போது 3 தீவிரவாதிகளை பிடிச்சாங்க. அப்போ அந்த தீவிரவாத முகாம்களில் எங்கே இருந்தது? முறை கேட்டார். தீவிரவாத முகாம்கள் பாகிஸ்தானில் இருந்தது, இந்தியாவில் இருந்தது. எப்படி அந்த தீவிரவாதி 3 பேர் பார்லிமெண்ட் நடக்கும்போது வந்தாங்க? ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய். இப்போ கடைசியில் என்ன ஆச்சு? நமக்கு தான் பனிஷ்மெண்ட், மக்களுக்கு பனிஷ்மெண்ட். 25% ஏற்றுமதி வரி. வர்த்தகர்கள் என்ன ஆகும்? இந்த ஒரு நாடகத்தை நடத்தி, ஒரு தீவிரவாத தாக்குதல் ஒரு நாடகத்தை நடத்தி இன்றைக்கி இந்திய மக்கள் மேலே 25% வரியை ஏற்றுற மாதிரி பண்ணி வச்சுருக்கு. இருக்கிறதுலையே நட்பு நாடு தான் இந்தியா, இல்லைன்னா நாங்கள் வந்து சொல்லலை. ஆனால் அவங்க வந்து நமக்கு போடுகின்ற வரின்றது உச்சமாக இருக்குது. அந்த காரணத்தினால தான் நம்மளும் அந்த வரியை போட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறார். வரி போடுறதுக்கு அமெரிக்கா மேலே நம்ம வரி போடுறதுக்கு காரணம் அவங்க வளர்ந்த நாடுங்க. அந்த வியாபாரத்தில் தான் நமக்கு வர்ற வருமானத்தில் தான் நம்ம பிழைக்க முடியும். அந்த பொருளாதார அடிப்படையில் தான் நம்ம போகிறோம். நீ இருக்கிறவன் கொடுங்கிறத நம்ம கேட்குறோம். இல்லாத நாட்டுக்கிட்ட போய் நம்ம போய் வரி போடுறது. இருக்கிற நாடு நீ கொடுத்தா என்ன? சார் இவ்வளோ பெரிய ஆள், கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க நம்ம சொல்கிறது இல்லையா? அது மாதிரி தான் நம்ம அமெரிக்கா கிட்ட நம்ம கேட்கறதுக்கு காரணம் வளர்ந்த நாடுகள்னு ஒன்று. அப்படி தான் நம்ம கேட்குறோம். இந்தியா வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச நாடுலேருந்து வளர்கிற நாடாகவே இருக்குது. 70 வருஷமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிற நாடு. நான் பள்ளி கொடுத்த சின்ன குழந்தையாக இருக்கிற காலத்திலேருந்து இந்தியா வளரும் நாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு என்னைக்கு தான் அது வளர்ந்து முடிக்க போகுதுன்னு தெரியும். அதனால் என்ன இன்றைக்கி ஒரு பொருளாதாரத்தில் நம்ம இது வரலையே, நம்ம சுய சக்தியில் நிற்கலையே. அதை எம்ஜிஆர் பாட்டு தான் ஞாபகம் இருக்கார். யார் எழுதுனாங்கன்னு தெரியாது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில்னு பாடுவார். அந்த படத்தில் அந்த மருதகாட்சின்னு நினைக்கிறேன் அவர் எழுதின பாட்டு. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். பீகாரை பற்றி சொல்லுவாங்க, கங்கை ஓடுமா, கரபுரண்டு ஓடிக்கிட்டு இருக்குமா, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது. பைப் போட்டு ஒரு சுத்த தண்ணி கொடுக்கணுன்ற எண்ணம் கூட அந்த ஆட்சியாளர்களுக்கு அங்கே இல்லை. அந்த மாதிரி ஊர் அது. ஹிந்தி பெல்ட்டு. ட்ரெயினில் நீங்கள் டிக்கெட் வாங்கி நீங்கள் பார்க்கவே முடியாது. பீகாருக்கெல்லாம் போனால் ரிசர்வேஷன்லாம் கிடையாது. அப்படி ஹராஜ் அப்படின்ட்டு உட்காந்து முடிஞ்சு போச்சு. டிக்கெட் இருக்காது. இன்னும் அதெல்லாம் அவங்க ப்ரிமிட்டிவாக இருக்காங்க. ஆனால் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பௌத்த மதம் தோன்றிய இடம் எல்லாமே அதுதான் இருந்தது. மற்றபடி ஆட்சி முறைகள்லாம் பெருசாக இருக்குது. ட்ரெயினில் போகும்போது கங்கையினுடைய கால்வாய்கள் எல்லாம் இதாகி 2 பக்கமும் பயிர் அப்படியே வளர்ந்து நிற்கும். அவ்வளோ செழிப்பான பூமி. அதில் 3ல் ஒரு பங்கு, ஒரு 10ல் ஒரு பங்கு இருந்தால் கூட நம்ம ஊர் விவசாயி தங்கமும் பொண்ணுமையும் விளைச்சி குவிச்சிருவோம். அப்படியே தானாக விளையுது. என் கூட ஒருத்தர் வந்தார், அதுவாக விளைஞ்சி கொடுக்குது. தானாக முளைச்சிக்குது. கரும்பு எல்லாம் முளைச்சிக்குது. இவன் ஒன்றுமே செய்யாது. இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நான் எங்கே பார்த்தேன்னா ஆப்பிரிக்காவில் வந்து ஜாம்பியாங்கிற நாட்டில் பார்த்தேன். ஜாம்பேசின்னு ஒரு நதி, கங்கையை போல் 3 பங்கு பெருசு. இப்போ ஷிப்பு ஓடுது, படகுகள் இல்லை, கப்பல்கள் போகுது. உலகத்தினுடைய மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி விக்டோரியா ஃபால்ஸ் அந்த இதில் தான். 2 பக்கமும் மாமரமும் இது பலாமரம், விதவிதமான மரங்கள், ஆரஞ்சு மரம், அது ஆப்பிள் எல்லாம் அப்படி தொங்குது. நீங்கள் போனீங்கன்னா பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ கோதுமையெல்லாம் தானாக விளைஞ்சி கிடக்கு. உங்களுக்கு நான்வெஜ் வேணும்னாக்கா, ஏன்னா அங்கே புதி கிடையாது. சிங்கம் இங்கே ஏதாவது போயிட்டு சிங்கத்தை அடித்து இன்றைக்கி சிங்கம் கிரியாணி பண்ணிக்கலாம். ஒரு வேலை செய்யுது, தானாக முளைக்கும். என்னன்னு கேட்டாங்க, ஒவ்வொருத்தருக்கும் 15 பொண்டாட்டி 20 பொண்டாட்டி. என்ன வேலை வெட்டி இல்லை. அந்த மாதிரியான கலாச்சாரத்தை நான் பீகாரில் பார்த்தேன். உழைப்பே கிடையாது. இந்த வளமெல்லாம் இருந்தும் கூட தன்னிறைவு பெறாத நாடாக நம்ம இருக்கிறோம். வளரும் நாட்டிலேயே இருந்துக்கிட்டு இருக்கிறோம். உழைப்பை நம்ம சொல்லி கொடுக்கல. இந்த நீரையெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தலை. இதுக்கெல்லாம் திட்டங்கள் எதுவுமே இல்லை. ராமர் கோயில் கட்டுற என்ன மாதிரி ஆள் ஆட்சிக்கு வந்து 10 வருஷத்துல என்ன பண்ணுறது? ஒரு ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் மெடிக்கல் சயின்ஸ் கட்டுற மதுரையில் கட்டிக்கிட்டு இருக்க மீனாட்சி அம்மன் கோயில் கூட அதுக்கு முன்னாடி கட்டி முடிச்சு விட்டார். இன்றைக்கு ஒரு வளர்ச்சி திட்டம் இல்லை. இப்போ மோடி நேற்று பார்லிமெண்ட்டுக்கு வரலன்னாங்க, வந்த மாத்திரம் என்ன பண்ணியிருக்க போகிறாரு? உல்லாச பிரியர், வெளிநாட்டுக்கு உல்லாச பயணம் போயிட்டு என்ன பிரயோஜனம்? அவர் சென்னைக்கு வந்தபோது ஸ்டாலின் வரவேற்க போகலைன்னாங்க, தேவையில்லை. அவர் வெறும் உற்சவமூர்த்தி, அலங்கார பிரியர், அவ்வளோதான். அவருக்கு அபிஷேகம் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. ஒரு என்ன வேலை அவர் பண்ணுறாரு? பிரைம் மினிஸ்டராக இருந்துக்கிட்டு பார்லிமெண்ட்டில் கூட பதில் சொல்கிறது. அப்படிப்பட்ட வர ஆளை வச்சுக்கிட்டு இருக்காரு. தேவையில்லாமல் போய் சும்மா தூங்கிட்டு இருந்த ட்ரம்ப் ஒரு இது பண்ணார். காலையில் தண்டனை யார்? மக்களுக்கு 25%.
இல்லை இது வந்து உங்களுடைய இமேஜை வந்து நீங்கள் உயர்த்திக்கிறதுக்காக பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். இந்த பகல்காம் தாக்குதலை வந்து உங்களுடைய இமேஜை உயர்த்திக்கணுன்ற ஒரே காரணம். இமேஜை உயர்த்துதுங்கிறது சுலபமாக அவர் சொல்கிறாரு. நாம் 1000 தடவை உங்கள் சேனல்லையே சொல்லியிருக்காங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி தீவிரவாத தாக்குதல் நடக்கும், மதவாத கலவரங்கள் நடக்கும், எல்லாமே நடக்கும் அப்படின்னு. மதவாத கலவரத்தை ராமர் கோயில் கட்டி இது பண்ணாங்க, அது சரியாக எடுபடல, மதவாத தாக்குதல் வரல. அதுக்கு பதிலாக தீவிரவாத தாக்குதல், அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பாகிஸ்தான் தளபதி உடனே சொல்லிவிட்டார், இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க ஊரில் அவங்களே நடத்துகிறதா, நாங்கள் தீவிரவாதி யாரையும் அனுப்பலை. அதுக்கப்புறம் இவங்க சொன்ன ஒவ்வொரு கதையும் இவங்களுக்கு எதிராக தான் அனுப்புச்சு. 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களை 10 நாடுகளுக்கு அனுப்புறீங்க, எத்தனையோ நாடுகளுக்கு அனுப்பிச்சு. யாராவது ஒருத்தர் இந்தியா செஞ்சது ரைட்டுன்னு சொன்னாங்க? பாகிஸ்தான் ஆதரித்து சைனா சொல்லுது, இன்னொரு நாடு சொல்லுது, 2 நாடு சொல்லுது, அவங்களுக்கு உதவி செய்யுது. நீ தீவிரவாத தாக்குதல் நடந்த 3வது நாடு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் IMF 40 நாடுகள் சேர்ந்து பாகிஸ்தானுக்கு உதவி கொடுன்னு காசு கொடுக்கும். தீவிரவாத தாக்குதல் நடந்த 3வது நாடு. இப்போ பாதிக்கப்பட்டது இந்தியாவா பாகிஸ்தானா? அவங்க சொல்கிறத பார்த்தாக்கா இந்திய தீவிரவாதிகள் போய் பாகிஸ்தானை தாக்குற மாதிரி. அதுதான அர்த்தம். அதுக்கு 16 இடங்களில் வந்து தீவிரவாத முகாம்களை அழிச்சாண்டாக்கா அந்த பாகிஸ்தான் எந்திரிச்சு வந்திருக்காது. இல்லை 16 முகாம்களை அழித்தோம், நம்ம அவங்க குடியிருப்புகளை எதுவுமே பண்ணலை, பாகிஸ்தான் மக்களை நம்ம எதுவுமே பண்ணலை. அந்த மக்கள் குடியிருப்பில் இருந்த முகாம்களை அழிச்சாங்க. அந்த முகாம் நான் கட்டடத்தை அடிச்சாங்களா? அதுக்கு என்னத்துக்கு நீ போய் ட்ரோன் அனுப்புகிற, இப்போ இதை பொக்லைன் அனுப்பிச்சா போய் இடிச்சுட்டு வருது. அந்த ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து அந்த பழைய கட்டத்தில் இடிச்சுனாக்கா அவனே அடிச்சுட்டு போயிருக்கு. இதுக்கு என்னத்துக்கு யுத்தத்துக்கு போகிற நீ? இன்னொரு பக்கம் அவங்க சொல்கிறதுல ஏதாவது ஒரு நம்புற மாதிரி இருக்குதுங்களா? ஐயா நான் ஒரு பாயிண்ட்டை ஒத்துக்கிறேன், நம்மலாம் முட்டாள்கள் இல்லைன்னு சொல்லுது. பாஜக நினைக்கிற அளவுக்கு முட்டாளுங்கிறது தான் நான் திருப்பி சொல்கிறேன். ஏன்னா பாஜகவை வந்து தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கணும் போது நம்முடைய அறிவுடத்துக்கு அடையாளமே வேற என்ன இருக்குது? இந்த ஆளையாக எடுத்து இருக்கிறாங்க தான் உலகமே கேட்குறாங்க. எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க இந்த ஆளை. உட்காந்துருக்காரு அமெரிக்காவில், பாகிஸ்தான் தளபதிக்கு ட்ரம்ப் வந்து டின்னர் கொடுக்குறாரு. இதை விட என்ன கேவலாக இருக்குது? G7 மாநாட்டுக்கு இவரே அழைப்பை எப்படியாவது ஏற்படுத்தி உள்ளே கூட்டு போகிறாருங்க. குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது விட்டுட்டு எடுக்கிறான். இதை விட என்னங்க இந்தியாவுக்கு இதை விட என்னங்க கேவலம் இருக்குது? எந்த பிரைம் மினிஸ்டருக்கு அது நடந்திருக்குதா? நேரு போயிருக்காரு, இந்திரா காந்தி போயிருக்காங்க, லால் பகதூர் போயிருக்காரு, மன்மோகன் சிங் போயிருக்காரு. என்ன மன்மோகன் சிங் எல்லாம் போகும்போது யூனிவர்சிட்டியில் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க, அவர் ஸ்காலர் கூப்பிடுவாங்க. நீ போன போது உன்னை யார் கூப்பிட்டா? சைப்ரஸுங்கிற ஒரு நாட்டுக்கு போன, உனக்கு அந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அங்கே போய் என்னத்தை கிழிச்ச நீ? இந்த தீவிரவாத தாக்கல் நடக்கும்போது நீ இந்தியாவில் இல்லை, அமெரிக்காவில் இருக்கிற துணை ஜனாதிபதி தெரியுது தீவிரவாத தாக்கல் நடக்க போகுது. இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் அந்த நேரத்தில் அரேபியாவில் சுற்றுப்பயணம் போயிட்டு. ஆக என்ன அர்த்தம்? உனக்கு இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல, அதான் அர்த்தம். அதுக்கு அமெரிக்காவில் இருக்கிற துணை ஜனாதிபதி தெரிஞ்சு உன் நாட்டில் தாக்குதல் நடக்கும் போது நீ அரேபியாவில் ஜாலியாக உட்காந்து, அப்போ என்ன அர்த்தம்? தீவிரவாதிகள் அதான் அப்போ சிதம்பரம் கேட்டார், தீவிரவாதிகள் பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்களா இல்லை இங்கேருந்தே வந்தாங்களான்னு கேட்டார். அது எப்படிங்க 100 கிலோமீட்டர் பாகிஸ்தான்லேருந்து வந்து கொண்டு விட்டு திருப்பி 100 பேர் அப்படி போயிட்டான். ஒரு இராணுவம் இல்லை, ஒரு போலீஸ் இல்லை, 20 பேர் செத்தது தான் மிச்சம். அந்த குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு தான் கனிமொழி கேட்டாங்க. பதில் இல்லையே. தொடர்ந்து நேரு அவர்களுடைய ஆட்சியை பற்றியும் நேரு காலத்தில் நடந்த சம்பவங்களை பற்றியுமே தொடர்ந்து அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்கன்றதையும் பார்லிமெண்ட்டில் ஒரு பெரிய விவாதமாக போயிட்டு இருக்கு. ஏன் தொடர்ந்து நேரு காலத்தை பற்றி வேற என்ன பண்ண முடியும்? அதைத்தான் கேட்டாங்க, கனிமொழியை தான் கேட்டாங்க. திருப்பி நேருவை பற்றி பிரியங்கா கேட்டாங்க, எங்கள் தாத்தாவை பற்றி எங்கள் அம்மாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன பண்ணேன்னு கேட்டாங்க. 10 வருஷமாக உட்காந்துருக்கு அறுதி பெரும்பான்மையோட. இப்போ தான் வந்து மைனாரிட்டி அரசாங்கம். போன தடவை நீ உனக்கு ஒன்று இருந்த ப்ரூட்டல் மெஜாரிட்டியில் வச்சு என்ன பண்ண? அதான் பிரியங்கா கேட்டீங்க, நீ என்ன பண்ண? பதில் இல்லை. மேலே பேசுனா உள்ள தண்டத்துக்கு ரெடியாக இருக்குது. இல்லை செய்தியாளர் சந்திப்புகள் இல்லை, விவாதங்களில் நேரடியான பதில்கள் பெரும்பாலும் இல்லை. பெரும்பாலும் அவர் பதில் சொல்கிறதில்ல, அமித்ஷாவோ இல்லை வேற யாராவது தான் பதில் சொல்கிறாங்க. ஆனாலும் தொடர்ந்து ஜெயிக்கிறாரு, ஒரு பிரதமராகவே தொடர்றாரு. ஜெயிக்கிறது வேறு ரொம்ப பெரிய நான் தான் அதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு இருக்கிற ஒரே கதி மோட்சம் அபய குரல் தேர்தல் ஆணையம் தான். அதனால தானே இந்த உச்சநீதிமன்றம் வந்து தேர்தல் ஆணையம் தேர்ந்தெடுக்கிற கமிட்டியில் வந்து பிரதமர், எதிர்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதினு போட்டது அவதியாக பார்லிமெண்ட்டை கூட்டி உச்சநீதிமன்றம் ஏன் ஆள் வேணுது? ஏன்னா தேர்தல் ஆணையர் மாதிரி தான் எலெக்ஷன் காலி. இப்போ அமித்ஷா சொல்கிறார்ல, இப்போ பீகாரில் என்ன நடக்குது? 6 லட்சம் பேரை வந்து வாக்காளர் பட்டியலேருந்து எடுத்துக்கிட்டீங்க. ஏன் அவ்வளோ அவதியாக போய் எடுக்கிற? யாரை எடுத்த நீ? பெரும்பாலானவர் வந்து இஸ்லாமியர்களும் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க. பச்சையாக தெரியுது. அவர் ஒன்றும் ஒழிச்சு மறைச்சு செய்யல, பச்சையாகவே சொல்கிறார்.
ஆதார் கார்டை சேர்த்துன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது முடியாதுங்கிறாங்க. ஓட்டு போடும்போது வாக்கேந்திரத்துக்கு ஓட்டு அதை எதுக்கு கொடுக்கும்போது வாக்காளர் இதில் கொடுக்கும்போது ஆதார் கார்டை பார்த்து தான் நீ கொடுக்கணும்னு நம்ம உத்தரவு போட சொன்னோம். இன்றைக்கு ஒன்று ஆதார் கார்டை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஃப்ராடு பண்ண முடியாது, திருட்டு ஓட்டு போட முடியாது, சிம் கார்டை எடுத்துகிட்டு மாற்ற முடியாது. சிம் கார்டில் வந்து நம்பரை தான் மாற்ற முடியும், ஆதார் கார்டையும் கொண்டு வர முடியாது. அவ்வளோ சாமர்த்தியமாக இருக்காங்க. வாக்கு இயந்திரத்தை வச்சு தான் நாங்கள் ஜெயிக்கிறோங்கிறதுக்கு இதை விட என்ன ஆதாரம்? இவ்வளவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் புரட்சி ஏற்பட்டாலுடைய இப்போ 25% யார் கட்ட போகிறா? அமித்ஷா வந்து அவர் மகனை வச்சா கட்ட போகிறார், இல்லை அதானி வந்து கட்ட போகிறார். பேச்சுவார்த்தை நடத்துவோம், தோல்வி அடைந்து விட்டதுன்னு போடுறாங்க. செய்தி அதுதானே. பல அதிகாரிகளோடு மாத கணக்கில் பேசிய பேச்சு தோல்வி அடைந்ததுன்னு தானே போடுறாங்க. நாளையிலேருந்து அமலுக்கு வருது. அவர் இம்மீடியட்டுங்கிறான். நேற்று ராத்திரியோட முடிஞ்சு போச்சு உங்கள் கதை. யாருக்கு பனிஷ்மெண்ட்? மோடி அமித்ஷா பண்ண தவறுக்கு தண்டனை அனுப்பிப்பது இந்திய தொழிலதிபர். இதுதாங்க எமர்ஜென்சி டைமில் நடந்தது. அவசர நிலை ஏன் வித்ட்ரா பண்ணாங்க? ஜார்ஜ் பெர்னாண்டஸுங்கிற சோசியலிஸ்ட் கட்சி தலைவர் அந்த அம்மா ஜெயிலில் தள்ளி கொடுமைப்படுத்துச்சு. சாதாரண இன்னைக்கு இவங்களை சொல்கிறோம், அவரை தலைகளாக கட்டி தொங்க விட்டாங்க தெரியுமா? ஜெயிலில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தலைகளாக கட்டி தொங்க விட்டாங்க. அவர் வந்து அகில உலக துறைமுக தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர். நம்ம தலைவரை சித்திரவதை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இன்டர்நேஷ்னல் ஹார்பர் லேபர் அசோசியேஷன் இந்திய கப்பல்களை எந்த துறைமுகத்திலும் அனுமதிக்காதுன்னு உத்தரவு போட்டாங்க. கப்பல் உள்ளே வர முடியல. மாலுமிகளுக்கு சோறு வேணும், ஷிப் சாண்டில் இருந்தோம், சோறுக்கு எல்லாம் சப்ளை எல்லாம் கொடுக்கணும், மருந்துகள் கொடுக்கணும். உள்ளே கப்பலே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. எல்லா கப்பலும் வெளியில் நிற்கிது. கப்பலை நீங்கள் நானுமா ஓட்டுவோம், பெருக்கோடி சுரந்தான் ஓட்டுவோம். நேராக போனாங்க இந்திரா காந்தி. உன்னை பிரைம் மினிஸ்டராக வச்சதுக்கு நீ எங்கள் தலையில் இது பண்ணு, முதல்ல எமர்ஜென்சி எடு, பெர்னாண்டஸ் வழி விடுங்க. அப்படி தான் எமர்ஜென்சி இதாச்சு. அத்தனை தொழில் நாளைக்கு நீ இருக்க மாட்டா ஆட்சியில். அப்படி தான் போச்சு. இப்போ இந்த 25% வந்துருக்கு. தொழிலதிபர்கள் ஒன்றா சேர்ந்தாக்கு மோடியை காலி பண்ணு. எத்தனை நாள் அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லாபகரமாக இருக்கிறதுனால தான் உங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அதானி மனைவி வந்து இவ்வளோ குடியிருங்க. பழனிசாமி கட்டார் அந்த அளவுக்கு குடியிருக்கார். அவ்வளோ தூரத்துக்கு முதலாளி வீட்டில் இது செல்வார். அதானியே வந்து உங்களை காலை வரி விட்டுருவார். 25% போட்டு என் தொழிலில் கை வச்சு வர்த்தக தடை வந்துருச்சுங்க. எதை காட்டி போகிற நிறுத்தினாரோ அந்த தடை இப்போ அதானிக்கு வந்துருச்சு. இல்லை 25% விழுந்தது. அதானிக்கு ஆபத்துன்னா இந்தியாவுக்கு ஆபத்துன்னு தான். பாதி நாட்டு அவருக்கு தான் விற்று வச்சுருக்கேன். ஆக இவர் பண்ண ஒரு செய்கிறதுனால தண்டனை அடிவிப்பது இந்திய தொழில் இருக்குது. எமர்ஜென்சி காலத்தை நினைவுபடுத்தி பாருங்கள், என்ன ஆச்சுன்னு பாருங்கள். உனக்கு அந்திம காலம் நெருங்கிக்கிட்டு ஏற்கனவே மோகன் பகவத்தை சொல்லியிருக்காரு 75 வயசானா வீட்டுக்கு போகணும். போகிற போக்கு பார்த்தா நீயே போயிடும். ஒரு புரட்சி நடக்கும், ஒரு புரட்சி பார்ப்போம். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.